ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம டிக் டாக் டோ கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஏஐ பேஸ்டா. இதில் வாட் இஸ் மினிமேக்ஸ் அல்காரிதம்? ஃபஸ்ட்டு ஏஐக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் இது வந்து டிக் டாக் டோ அப்படின்ற கேமில் ஏஐ மினிமேக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுது. சரி, ஓகே. நவ் இது மினிமேக்ஸ்ன்றது டிசிஷன் மேக்கிங் அல்காரிதம் used in game theory and AI for two player கேமில் இது யூஸ் பண்ணுறாங்க. டிக்டாக்டோ, செஸ்ஸு, செக்கர்ஸ் கேமில் இது என்னன்னா இந்த அல்காரதம் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜீரோ சம் கேம். இது ஜீரோ சம் கேம்னா ஒன்றும் இல்லை. பிளேயர் ஏ வின் பண்ணால் பிளேயர் பி லூஸ் பண்ணுவான். ஒருத்தர் வின்னு, ஒருத்தர் ஹூ லூசஸ். ஓகேவா? Now the players are A maximizer, second human வந்து minimizer. இது என்னன்னாக்க என்ன கேம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க குவிக்லி I'll tell you. இதில் எக்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். எக்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ரோ வந்துடுச்சுன்னா இட்ஸ் எ வின்னர். ஓகேவா? இப்படி இருந்தாலும் இது வின்னர். ஓகேவா? வேர்ட்டிக்கலாக, ஹரிசாண்டலாக இல்லை டயக்னலாக இருந்த வின்னு. இதில் எக்ஸு வின்னு. அடுத்த ஸ்டேட் வந்து இப்போ ஹியூமன் விளையாடுறாங்க, அவங்க வின் பண்ணுறாங்கன்னா வேர்ட்டிக்கலாக, ஹரிசாண்டலாக, டயக்னலாக. இந்த டயக்னலாக இருக்கலாம், இந்த டயக்னலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இதில் ஹியூமன் வின். இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கணும். ஓகே, ட்ரா ஸ்டேட்னு அடுத்தது ட்ரா ஸ்டேட்னு இருக்குது. ட்ரா ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸும் வின் பண்ணல, ஓவும் வின் பண்ணல, தென் இட் பிகம்ஸ் அ ட்ரா. இது எல்லாமே டெர்மினல் ஸ்டேட். எண்டு கேம், எண்டு பாயிண்ட் வந்துடுச்சுன்னா இட் இஸ் அ டெர்மினல் ஸ்டேட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேட்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏஐ எங்கே பிளேஸ் பண்ணது, அந்த இடம் இனிஷியல் ஸ்டேட்னு, பேஸ் ஸ்டேட் ஆர் இனிஷியல் ஸ்டேட், ரைட்? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கேம் ஆங்கிளில் பார்க்காம கொஷின் ஆங்கிளில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆன்சரை டு கெட் த குட் மார்க்ஸ்ன்றதுக்காக இந்த ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட் இஸ் த ஸ்டேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் த ஸ்டேட் இஸ் வேர் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தட் டிஸ்கிரைப்ஸ் தி கரண்ட் கண்டிஷன். இப்போ இந்த கரண்ட் ஸ்டேட்டில் எந்தெந்த பொசிஷனில் என்னென்ன காயின் இருக்குது, எக்ஸ் எங்கே இருக்குது, ஓ எங்கே இருக்குது, இதுதான் கரண்ட் ஸ்டேட். ஓகேவா? ஓகே, இப்போ ஏஐ பேஸ்டாக நம்ம இதை அப்ரோச் பண்ணுறதுனால ஏஐ எப்படி அப்ரோச் பண்ணும் இந்த கேமை? இட் யூசஸ் சம்திங் கால்ட் அஸ் கேம் ட்ரீ அப்படின்னு பேர். ஓகேவா? இது வந்து ரேண்டமாக மூவ் பண்ணாது, காம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. டிக்டாக்டோவில் ஏஐ எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா கேம் ட்ரீ. அது என்னதுன்னா லுக்கிங் ஹெட், கரண்ட் ஸ்டேட்லேருந்து என்ன பாசிபிள் மூவ்ஸ் இட் கேன் மேக்னு யோசிக்கும். அந்த மூவுக்கு ஆப்பனன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்க்கும். ஸோ இட் சிமுலேட்ஸ் ஆல் தி ஹியூமன் ஆப்பனன்ஸ் உடைய மூவ் எல்லாம் இது என்னன்னு பார்க்கும். இது அதுலேருந்து பிரான்ச் அவுட் பண்ணி ரிகர்சிவ், இதுதான் கீ வேர்ட் தட் யூ ஷுட் யூஸ். ரிகர்சிவாக இந்த அல்காரதம் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த்து டெர்மினல் ஸ்டேட் முடிகிற வரைக்கும், எண்டு ஸ்டேட் கேம் முடிகிற வரைக்கும் என்னென்ன பாசிபிள் மூவ்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் யார் வின் பண்ணுவாங்க, யார் லூஸ் பண்ணுவாங்க, கேம் ட்ரா ஆகுமான்னு பார்க்கும். பார்த்துட்டு இட் வில் ரெஸ்பாண்ட். நவ் இதுதான் கேம் ட்ரீ. இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா கரண்ட் கேமு, அது இந்த ஓ இருக்கு பாருங்க, இந்த ஓ இங்கே பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும்னு வச்சு பார்க்கும். அதுலேருந்து எக்ஸு அடுத்த மூவ் எங்கே பிளேஸ் பண்ணுவாங்க, இங்கேயான்னு அடுத்த மூவ் பார்க்கும்.
இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் இட் வில் ஒர்க். இப்போ இங்கே ஓ பிளேஸ் பண்ணால் இங்கே எக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லையா என்ன பாசிபிள் மூவ்ஸ் ஹியூமன் வில் மேக் அப்படின்னு. ஒவ்வொன்றா இட் வில் கோ டில் ஃபைனல் ஸ்டேட். இதில் பண்ணால் ஓ வின்னு, இது ரெண்டும் ட்ரா. இதில் பண்ணால் எக்ஸ் வின்னு. ஸோ எக்ஸ் இதில் வின்னு, இதில் ஓ வின்னு, இது ட்ரா. ஸோ இந்த மாதிரி எண்டு ஸ்டேட், டெர்மினல் ஸ்டேட், அது வரைக்கும் இட் வில் மூவ் அண்ட் சி, சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவை பண்ணும். இது எப்படி பண்ணுதுன்னா, இதுவும் இட் வில் அசைன் வேல்யூஸ். ஒரு பிரான்ச்சுக்கு இப்போ இந்த பிரான்ச்சில் வருதுன்னா, இந்த பிரான்ச்சுக்கு போகுதுன்னா இதுக்கு வேல்யூ போடும் 1 1 1ன்னு. ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இட் வில் புட் -1. அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணுவாங்கன்னா -1 -1ன்னு போடும். இதில் ஓ வின் பண்ணுது. எக்ஸ் தான் ஏஐ, ஓ வந்து ஹியூமன். ஸோ எதில் வந்து என்ன மூவ் பண்ணால் வேல்யூ அசைன் பண்ணி இட் வில் சிமுலேட் அண்ட் ஏஐ இப்படி பண்ணால் வின்னு, இப்படி பண்ணால் ஹியூமன் வின்னு. அதாவது +1 ஏஐக்கு மூவ்ஸுக்கு இட் வில் கீப் ஆடிங். ஹியூமன் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் -1 -1 போட்டுட்டு விச் இஸ் -1 ஃபார் தி ஏஐ. அவங்க லூஸ் பண்ணிடும்ல ஏஐ. ஸோ ஹியூமன் வின் பண்ணுறதுக்கெல்லாம் தனக்கு -1ன்னு வச்சுக்கிட்டு இட் வில் கால்குலேட் தி வேல்யூ. அப்புறம் ட்ரானா 0. ஓகே, இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் பேக் ட்ராக்கிங். இது ஃபைனல் ஸ்டெப்பு. இது என்னன்னா, இப்போ இதுக்கு வேல்யூ போட்டு வந்திருக்கு. ஒரு இப்படி பண்ணாக்க இது எக்ஸ் வின்னு, இப்படி போட்டால் ஓ வின்னு. இந்த மெத்தடில் வந்தால் எக்ஸ் வின்னு, இந்த மெத்தடு போய் இப்படி வந்தால் ஓ வின்னு. ஸோ இட் வில் பேக் ட்ராக் டு தி கரண்ட் ஸ்டேட். இதுதான் கரண்ட் ஸ்டேட். ஆக்சுவலாக இருக்கிற ஸ்டேட் இதுதான். ஹியூமன் ஏஐ ரெண்டுத்தும் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு இட் வில் மூவ். இப்படி போயிட்டு திருப்பி கரண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த லாஜிக் பிரகாரம் இட் வில் ட்ரை டு மூவ் ஸோ தட் எக்ஸ் வின் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஹியூமன் இது பண்ணாக்கா இந்த ஸ்டேட்டு போயிடும். ஸோ ஓ வில் வின். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இட் வில் ட்ரை டு கோ இன் டு அ ட்ரா. 0ன்னா ட்ரா. ஸோ அதுதான் பேக் ட்ராக்கிங். இட் வில் புல் பேக் டு தி கரண்ட் ஸ்டேட். ஓகே, இது என்னன்றதை இப்போ தியரி பார்த்துருவோம். ஒன்ஸ் த ஸ்கோர்ஸ் ஆர் செட் அட் த வெரி பாட்டம், இதனுடைய வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணணும்னு சொன்னால அது வரைக்கும் போயிட்டு வேல்யூஸு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மூவ் பண்ணால் இப்படி போகும்ன்ட்டு. ஸோ அண்ட் கரண்ட் ஸ்டேட்டுக்கு அல்காரிதம் பபிள்ஸ். அப்புறம் இப்போ ஹியூமனோட டேர்னுன்னா அந்த ஹியூமனுடைய மூவை வச்சு it will try to move itself. Algorithm assumes human will play perfectly. Okay va? Then AI turn brother, it will look at the move by human and pick the best possible move. அதில் என்ன பண்ணோம், ஹியூமன் எப்படி மூவ் பண்ணுறாங்களோ இட் வில் ஜட்ஜ். ஓகே, இந்த இடம் மூவ் வச்சுட்டாங்களா, அப்போது இது சூஸ் பண்ணோம், இல்லை இது சூஸ் பண்ணோம். ஸோ இப்படி பண்ணால் ஓ வில் வின், இப்படி பண்ணால் ட்ரா. இது இந்த போர்டு ட்ரா. இப்போ ஹியூமன் இதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓ இஸ் கோயிங் டு வின்னு தெரிஞ்சிடும், ஹியூமன் இஸ் கோயிங் டு வின்னு தெரிஞ்சிடும். இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கு இது மூவ் பண்ணி ட்ரா பண்ணிடும். ஸோ தட் ஜெயிக்கலைனாலும் இட் வில் என்ஷூர் தட் தி கேம் இஸ் அ ட்ரா. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி tracking this logic to all the way back to the root node, current node க்கு மூவ் பண்ணி A chooses the exact path
that guarantees it either wins or draws. இதுதான். ஸோ இப்போ நம்ம ஏயில் என்ன ஆன்சர் பார்க்கணுன்னா டிக்டாக்டோ கேமை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸு பார்க்கணுன்னா மினிமேக்ஸ் அல்காரதம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, இது எழுதணும். ஓகே, அப்புறம் கேம்ஸோடைய ரூல்ஸ், டிக்டாக்டோ கேம்ஸோடைய ரூல்ஸ் எழுதணும். ஓகே, இது டெர்மினல் ஸ்டேட்டு, எண்ட் கேம் எண்ட் ஸ்டேட்னா என்னன்னு இனிஷியல் ஸ்டேட் பேஸ் ஸ்டேட்டு எழுதணும். அப்புறம் வாட் இஸ் த ஸ்டேட், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தட் டிஸ்கிரைப்ஸ் கரண்ட் கண்டிஷன், அதை டிஃபைன் பண்ணணும். இதுவும் இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் கேம் ட்ரீ அப்படின்ட்டு. இதில் ரிகர்சிவ்லி இந்த வேர்டு, இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் இட் ட்ரைஸ் டு கிரியேட் தி ட்ரீ. இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த கேம் ட்ரீ, இது வந்து ரிகர்சிவ் லாஜிக்கை யூஸ் பண்ணி கரண்ட் ஸ்டேட்டுன்றது இது கரண்ட் ஸ்டேட்டு, அங்கேருந்து இது ஃபைனல் ஸ்டேட்டு, எண்ட் ஸ்டேட்டு. இதுக்கு இந்த டயக்ராமை போடணும். போட்டுட்டு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் ரிகர்சிவாக இட் கால்குலேட்ஸ் தி மூவ்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா அசைனிங் வேல்யூஸ் பற்றி எழுதணும். ஸோ தட் ஹவு இட் அரைவ்ஸ் அட் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு இட் இஸ் அரைவிங் அட். இந்த லாஜிக் யூஸ் பண்ணி +1 நம்பரை போட்டு, இல்லை உங்கள் காலேஜில் என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த வேல்யூ போட்டு ட்ரை டு அரைவ் அட் தி வேல்யூ. அப்புறம் பேக் ட்ராக்கிங், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் மினிமேக்ஸ் லாஜிக்கு உடைய ஃபைனல் பார்ட்டு. பேக் ட்ராக் பண்ணி கரண்ட் பொசிஷனுக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு பார்க்குறதா பேக் ட்ராக்கிங். ஓகேவா? இதெல்லாம் எழுதினீங்கன்னா ஐம் ஷுர் நீங்கள் நல்ல மார்க்கு இதில் வாங்குவீங்க. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ்.